ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் ஹரிபிரசாத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்ம வீட்டின் மையப்பகுதியில் அமையக்கூடிய லிவிங் ஹால் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இது லிவிங் ஹாலுங்கிறது நம்மளோட வழக்கத்தின்படி இதன் பெயர் வந்து வரவேற்பறை. ஸோ இந்த வரவேற்பறை வந்து நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு மட்டுமல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறவர்களும் வெளியே சென்று ஒர்க் முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது நம்மளையும் அழைக்கக்கூடிய ஒரு அறை இந்த வரவேற்பறை. ஸோ இந்த வரவேற்பறையின் அழகை மெய்கூட்டும் விஷயமாக ஒரு 6 குறிப்புகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பொதுவாக இந்த லிவிங் ஹாலை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் உள்ள நபர்களோடு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடமா இருக்கும். அதே டைம் நம்ம சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய இடமாகவும் இந்த லிவிங் ஹால் நம்ம வீட்டோட இருக்கும். ஸோ இதில் உள்ள அழகை மெய்கூட்டும் விஷயமாக ஒரு 6 குறிப்புகள் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பஃபர் ஸ்பேஸ், சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது நம்ம மெயின் டோர் அருகாலேருந்து முன்பக்கமாக ஒரு 5 அடி இல்லை 6 அடி குறைந்தபட்சம் வச்சு ஒரு கேட் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யாராவது தேர்ட் பர்சன் வந்தாங்கன்னா உடனே நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம பேசும்போது வெளியில் இருக்கிற நபர்கள் நம்ம வீட்டில் உள்ள சூழ்நிலையை வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம சப்போஸ் தனி வீடுகளாக இருக்கும்போது நம்ம ஒர்க்குக்கு போயிடுவோம், வீட்டில் இருக்கிற லேடிஸ் இருப்பாங்க. ஸோ அந்த வெளியில் உள்ள நபர் வரும்போது பெல் அடிக்கும்போது நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி ஒரு 5 ஃபீட் இல்லை 6 ஃபீட் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது அவங்க என்ன பேசணுமோ பேசிட்டு அவங்கள அனுப்புறதுக்கான சூழ்நிலை வந்து இந்த பஃபர் ஸ்பேஸ் விடுறதால இருக்கும். இது ரொம்ப சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸாகவும் நம்ம சொல்கிறோம். அதே சேம் டைம் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற விஷயமா நம்ம ஷூ ரேக் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அந்த இடத்துல ஆக்குபை பண்ணி அந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஃபுல்லாக நம்ம வச்சுக்க முடியும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷன். இது எல்லா அறைகளுக்குமே பொருந்தும். நம்ம ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இயற்கையாக ஒரு நேச்சுரலாகவே நம்ம இயற்கையான காற்று உள்ளே வரணும். அதே சேம் டைம் நம்ம வெளிச்சமும் உள்ளே வரணும். இது முழுமையாக வர்றதுக்கு நம்ம சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ் கொடுக்கணும். பொதுவாக நம்ம வீட்டில் கிராஸ் வென்டிலேஷன் சொல்லுவோம். ஒரு விண்டோ இருக்குன்னா இன்னர் சைடில் ஆப்போசிட் நியராக நம்ம விண்டோ கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சம் இந்த விண்டோ மட்டும் கொஞ்சம் நவுத்தி வைக்கும்போது இதுலேருந்து வர ஏர் ஃப்ளோ வந்து கீழே ஸ்ட்ரைட்டாக இந்த விண்டோ வழியாக போகாமல் நவுத்தி இருக்கும்போது மேலே இருக்கிற ஏரியாவை வந்து குளுமைப்படுத்துகிற சூழ்நிலையை வந்து உருவாக்கும். நீங்கள் அந்த காலத்தில் உள்ள வீடுகளில் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய இடத்துல வென்டிலேஷனுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம மெயின் டோர் இருக்குன்னா மெயின் டோருக்கு மேலே சின்ன கிரில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஏர் சர்க்குலேஷன் ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னும் சில இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா ரூஃபுக்கு ஒரு அடி கீழே நம்ம ஹோல்ஸாகவே விட்டுருப்பாங்க. இதெல்லாம் ஏர் ஃப்ளோ ஆகிறதுக்காக அந்த காலத்துலேயே இதை பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இருக்கிற நாகரிக வடிவமைப்பில் இதை நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம இன்டீரியர் அழகாக படுத்தினாலும் கூட நம்ம சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம வென்டிலேஷன்லேயே ஒரு லார்ஜ் சைஸ் விண்டோ ப்ரொவைட் பண்ணலாம். ஒரு 6x6 இல்லை 8x6 இந்த சைஸில் நம்ம விண்டோ ப்ரொவைட் பண்ணலாம் இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும். இது இன்னும் அழகாக மாற்றக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே உருவாக்கும். ஸோ மூன்றாவது விஷயமாக நம்ம வீட்டோடைய சீலிங் ஹை சீலிங். நார்மலாக இருக்கிற வீட்டில் வந்து நம்ம ஃப்ளோர்லேருந்து நம்மளோட சீலிங் உயரம் 10 அடி இருக்கும். நம்ம 10லேருந்து கொஞ்சம் அதிகபட்சமாக ஒரு 11 அடி இல்லை 11 அடி போகும்போது அந்த இடத்துல உள்ள அந்த வால்யூம் வந்து அதிகரிக்குது, ஏர் ஃப்ளோவும் அதிகமாக இருக்கும். நம்ம சாதாரணமாகவே நம்ம மூச்சு விடும்போது ஒரு கனமான காற்று வந்து வெளியே வரும். ஸோ இந்த காற்று என்ன பண்ணால் இந்த சூடான காற்று மேலே போய் அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கான சூழ்நிலையை வந்து எதிர்பார்க்கும். ஸோ நம்ம சீலிங்கோட ஹைட்டை அதிகரிக்கும் போது அந்த இடத்துல உள்ள வால்யூம் ஆஃப் கெப்பாசிட்டி வந்து அதிகரிக்குது. ஸோ இது நம்ம பார்க்குறதுக்கும் ஒரு பிரம்மாண்டமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு அறையாக மாறும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபால் சீலிங் பிளான் பண்ணுறதா இருந்தாலும் கூட நம்ம 10 அடியிலேருந்து நம்ம ஃபால் சீலிங் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்து ரெடியூஸ் ஆகிற சூழ்நிலை இருக்கும். அதுலேருந்து நம்ம ஃபேன் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னும் ஹைட்டு வந்து நம்ம லோவாக இருக்கிற மாதிரி மாறும். ஸோ இது அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபால் சீலிங் போகிறதா இருந்தால் முன்கூட்டியே நம்ம சீலிங்கோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே வரக்கூடிய இன்னர் ஸ்டேர்கேஸ், அதாவது இந்த படிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக பண்ணுறதை விட நம்ம கொஞ்சம் டிசைனிங்காக நம்ம கான்க்ரீட்லேயே பிளான் பண்ணலாம். ஃபோல்டட் டைப் ஸ்டேர்கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டெப் மாடல்லே வரும். இந்த ஸ்டேர்கேஸ்
நம்ம இன்னரில் கொடுக்கும்போது இன்னும் அழகாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வரக்கூடிய ஓப்பனிங், நம்ம நார்மலாக ஒரு ஸ்டேர்கேஸ் ஏறுதுன்னா அந்த இடம் மட்டும் ஓப்பனிங் கொடுப்போம். அந்த ஓப்பனிங் இல்லாமல் நம்ம ஹாலோட மையப்பகுதி ஃபுல்லாகவே நம்ம ஓப்பனாக பண்ணும் பொழுது மேலே ஒரு பால்கனி ஷேப்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சீலிங் உயரம் வந்து 20 அடிக்கு மேலே அதிகரிக்கும் போது அந்த டூப்ளெக்ஸ் ஹவுஸ் டைப்பில் மாறும். இந்த டூப்ளெக்ஸ் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற வீடுகளை விட தனித்துவமாக தெரியும். நெக்ஸ்ட்டு 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட அன்வான்டு திங்ஸை வந்து நம்ம ஹாலில் வைக்கிறது. அதாவது நம்ம ஃப்ரிட்ஜோ இல்லை வாஷிங் மிஷினோ இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸை வந்து நம்ம ஹாலில் வந்து வைக்கக்கூடாது. அதை முற்றிலும் தவிர்த்துடுங்க. நம்ம ஹாலை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம என்ன பிளான் பண்ணியிருப்போம்னா, ஒரு கார்னர் சோஃபாவோ இல்லை நார்மல் சோஃபாவோ பிளான் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிவி வைக்கிற அந்த ஷோட்கேஸ், இதை நம்ம எந்த விதத்தில் நம்ம பிளான் பண்ணணும், இதை மட்டும் பிளான் பண்ணி அந்த ஹாலை வடிவமைக்கணும். இது இல்லாமல் அன்வான்டாக சில மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஹாலில் இருக்கிறத முற்றிலும் தவிர்த்துடுங்க. இது இல்லாமல் இருந்தாலே ஒரு பார்க்குறதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து உருவாக்கும். ஸோ 5வது விஷயமாக நம்ம பார்க்கக்கூடியது ஓப்பன் டு ஸ்கை. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்புண்டு. பழைய வீட்டிலலாம் பார்த்துருந்தீங்கன்னா முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெயின் வாட்டரும் சன்லைட்டும் உள்ளே ஸ்ட்ரைட்டாக உள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டி அந்த காலத்து வீட்டில் வச்சுருப்பாங்க. இது இப்போ இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் இது யாரும் பண்ணுறது கிடையாது. பட் நம்ம ஆர்கிடெக்சர் பிளான் படி போகும்போது அந்த இடத்துல நம்ம சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம பர்குலா பிளான் பண்ணி அந்த இடத்துல நார்மல் ஃப்ளோர் ஹைட்டை விட ஒரு 1/2 அடி டவுன் பண்ணி அந்த இடத்துல மட்டும் நம்ம க்ரீனரி பிளான் பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்கும். ஸோ இது மன ரீதியான ஒரு சாந்தமான சூழ்நிலையை வந்து நம்ம வரவேற்பு அறையில் உண்டாக்கும். ஸோ லாஸ்ட்டாக 6வது விஷயமாக பெயிண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நிறைய இடத்துல வந்து இந்த பெயிண்டிங் வந்து நிறைய இடத்துல ஒரு சின்ன சின்ன ஆக்ட்ரஸ்லாம் நிறைய கலர்ஸ் கொடுத்து ஒரு மைண்டில் ஒரு பீஸ்ஃபுல்லான சூழ்நிலையை வந்து உருவாக்குறது கிடையாது. இது வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வீட்டில் என்ன டைப் ஆஃப் சோஃபா பிளான் பண்ணுறோம், அதுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். பொதுவாக நம்ம டைலுக்கும் சோஃபாவுக்கும் நம்ம டிவி ஷோகேஸ் பிளான் பண்ணியிருப்போம். இப்போ இருக்கிற இன்டீரியர் மூலிமா நம்ம பழைய காலத்தில் உடன் ஷோகேஸ் யாரும் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம ப்ளைவுட் மைக்கா வச்சு தான் பண்ணுறோம். ஸோ இதில் உள்ள கலர் ஆஸ்பெக்ட்ஸில் நமக்கு வரக்கூடிய அந்த வாலோட கலர் வந்து இன்ட்ராக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக 4 சைடு வால்லையுமே ஒரே கலர் பிளான் பண்ணாமல் நம்ம இன்னரில் ஸ்டார்கேஸ் கொடுத்தோம்னா அந்த ஸ்டார்கேஸ் ஏறுற இடத்துல உள்ள வாலை மட்டும் நம்ம வேறு ஒரு கலர்ஸ் பிக்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு. டெக்ஸ்சர் பட்டி பிளான் பண்ணலாம். இல்லைனா நம்ம ராயல் பிளேயில் போகும்போது சின்ன சின்ன பெயிண்டிங்ஸில் ஒரு 4 கலர்ஸ் 5 கலர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்சரை வந்து உருவாக்குறாங்க. இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணி பண்ணும் பொழுது நம்ம வீட்டோட வரவேற்பறை ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அதன் அழகை கூட்டக்கூடிய ஒரு விஷயமாக நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த 6 ஸ்டெப்பு நம்ம சரியாக பின்பற்றினாலே நம்ம வீட்டின் வரவேற்பறை மற்ற வீடுகளின் வரவேற்பறையை விட தனித்துவமாகவும் பார்ப்பதற்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஆம்பியன்ஸ் உருவாக்கவும் முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.